சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? கும்பராசிக்காரர்கள் என்றாலே ஒரே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்கள் எனக்கு உள்ளபடியே ரொம்ப பிடிக்கும். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கும்பராசி தான். கும்பராசிக்காரர்கள்ட்ட இவ்வளோ பிராண்ட் பண்ணி கும்பராசினுடைய பெருமையை குன்றின் மேல் இட்டு உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய ஒரே பெருமை அடியணைத்தான் சேரும். 1 கோடி ரூபா கொடுங்க கும்பராசிக்காரர்கள்ட்ட, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அண்ணன் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டுமான்னு கேட்பாங்க. ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன ஏதாவதுன்னு சொல்லுங்க சார். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்க்க வர்றது எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு? நல்ல விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க, அதை கேட்கறதுக்காக வராங்க. நிறைய பேர் என்னுடைய ஆடியன்ஸ் இருந்தா இவர்கிட்ட போனால் நல்லது சொல்லுவார், நல்லது கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத ஜோதிடம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே எல்லா ஜோதிட சேனலும் பார்த்து தெளிவாக தான் வராங்க. அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, அதில் இருக்க பாசிட்டிவ் திங்ஸ் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நெகட்டிவாக சொல்லி சொல்லி இப்போ என்ன இருப்போது? இப்போ ராசியிலே ராகு, உங்களுக்கு இப்போ 2வது திருமணம் வரப்போகுது, அல்லது இப்போ ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் வரைக்கும் போக போகுதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நடக்க போகுது இல்லை. ஸோ அப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாதசனி நடக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் சும்மாவே சுற்றிட்டே இருக்கணும், ஒரே அலைச்சல் பொழப்பாக இருக்கும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். அது நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? இப்போ கேட்கும்போது கொஞ்சம் வருத்தம். ஆமாம், ஒரு படத்தில் இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி, இவன் எனக்கு மஜ்ஜி வாங்க வேணும், நான் என்ன இழுத்துனா சொல்லியே எல்லாம் பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு கும்பராசிக்கு ராசியிலே ராகு, உனக்கு இது மாதிரி மாட்டுவேன் சொல்லி இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? கடைசியாக சொல்ல வர்றது சொல்லுங்க. ஜென்ம சனியா இருந்த சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனாலேயே பெரிய ரிலீவிங்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போனது தன லாபங்களை தருவார். ஒரு நல்ல விஷயம். ராசியில ராகு போய் தொலைகிற வரைக்கும் இன்னைக்கு காலிலேருந்து கும்பராசி எத்தனை ஃபோன் மட்டும் கேளுங்க. கும்பராசி மட்டுமே என்னை தேடிட்டு இருக்காங்க. ராசியில ராகு இருக்கும்போது எக்ஸு 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 எல்லாம் போடா வருது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு குருஜி. இவ கூடயே வாழலாமா, கம்முன்னு அவ கூடயே போயிடலாமா? போயிடாதீங்க, சொன்னா கேளுங்க. டிசம்பர் 6 அவன் போயிடுவான். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட மாதிரி ஆயிரும். அப்புறம் சொல்றத அழகா சொல்லிட்டேன். இப்ப 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது என்னாகும்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 2-3 நாளை பார்க்கிறார். உயர்கல்வி உயர்ப்ப கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்க பதவி மேல்மேடை போகிறது. நிறைய நேரங்கள் இதை சொல்லிட்டு வரேன். நீங்க சாதாரண ஒரு லைன் இன்சார்ஜா சேர்ந்து நீங்க ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆயிட்டீங்க, அப்புறம் 3 ஷிஃப்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்றார்? 2ஆம் இடத்தில் இருப்பவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருமே நோயாளிகளுக்கு பலன் சொல்வதில்லை. நோயாளிகள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க நீங்க சரியாயிடுவீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். நல்லா இருக்கிறவனை கூட்டு போய் நீ செத்து போயிடுவேன்னு சொல்றான். நான் நோயாளிகளுக்கு பலன் சொல்லுங்கப்பா. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். சனி பகவான் ஆயுசை பார்க்கும்போது என்ன? ஆயுள் காரகன். 8 பார்க்கும்போது ஆயுசை தருவார். ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கீங்களா? சனி பார்த்துட்டார். பார்த்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்க உயிர் காப்பாற்றப்படும். தலைக்கு வந்து அவதார் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? தசாவதாரம் அவதார் உங்களுக்கு அவன் சுட்டது கழுத்தில் சுட்டுட்டான், சுட்ட கட்டி கேன்சர் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடுது? நல்லதாயிடுச்சு. ஒரு கெட்டது நடக்க போய் அது நல்லதாக மாறிடுச்சு. நண்பர்களே, அவ்வளோதான் லைஃப். கடவுளுக்கு தெரியும். நம்ம பெரியவங்க சொல்லாங்க பாருங்க, எல்லாம் நன்மைக்கே. இந்த தப்பு நடக்கலன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு பதிவில் சொல்லியிருப்பாரு, என்ன 5 வருடத்துக்கு முன்னாடி நீங்க நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த சம்பவம்லாம் நடந்ததுனால தான் நீங்க இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க. எல்லா கெடுதலும் ஒரு நன்மையில் தான் முடிந்திருக்கிறது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்க ரொம்ப அழுதுருப்பீங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தரமான ஆளை உருவாக்கியிருக்கு. அது காரணம் என்ன? இந்த தோல்விகள் தான். நான் திரும்ப தோல்விகள் ஒரு பாடம், அதை கற்றுக்கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சொத்து சேர்த்த தொடங்கி விடுகிறீர்கள். எனக்குன்னு ஒரு வீடு நான் ஸ்கோப் பண்ணவே இல்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் ஸ்கோப் பண்ணவே இல்லை. நோயாளிகள்லாம் இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸை பிடிங்க எந்திரிச்சிட்டு அப்படி எந்திரிச்சு, ஏய் சரியாயிட்டா சனி பார்த்துட்டாரா அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடக்கவே முடியாதுன்னு சொன்ன எத்தனை நோயாளிகள் நடந்து போனதை நான் பார்த்துருக்கேன். நான் போய் காதில் பேசி கிட்டத்தட்ட 32 பேர் நான் உயிரோட கொண்டாந்துருக்கேன். கோமாவில் இருந்தவங்களை பாருங்க. கோமாவாவது ஒன்றாவது அவன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி அங்கே எங்கேயோ இருக்கு, அவனோட உயிரோட சாவி. அவளை கூட்டத்து மாதிரி நிற்க வச்சு எந்திரிச்சுக்கோ அப்படிம்பாங்க. எந்திரிச்சுப்பாங்க. ஏன்னா இது மேஜிக்காக இருக்கு. அதுதாங்க மேஜிக்கு. இந்த உயிர் ட்ரிப்ஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனசுல இருக்கு. இந்த மனசு விட்டுருச்சுன்னா உயிர் போயிடும். மனசு பொழைச்சிக்கலாம் நினைச்சிருச்சுன்னா இப்போ எந்திரிச்சு இன்னொரு கம்பேக் கொடுப்பீங்க. மனசை விட்டுறாதீங்க. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். கூட்டு வாங்கப்பா, அவருக்கு யார் அவர் உயிர் இருக்கு அவங்களை கூட்டு வந்து முன்னாடி நிறுத்துங்கப்பா, எல்லாம் சேர்ந்த பதிவை பார்க்குறவங்க நிறுத்துங்க, எல்லாம் சரியாயிரும். அப்புறம் அடுத்து 11 பார்க்குறார் சனி பகவான். சனி 11 பார்க்கும்போது லாபம். இது வரைக்கும் நான் 2000 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தேன், இனிமேல் 4000 ஓட்ட போறேன்.
நான் படுற அப்டேட் ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ் ஏற்ற போறீங்க, நல்லா நடக்கும். அப்போ கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ரகு, இது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்க மீடியா சமத்தாக இருக்கணும். எஸ்ஆ ஏவா ஆரா எம்மானு குழப்பிக்கிட்டீங்கன்னா லைஃப் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு ஆல்பாபெட்டில் வாழ்றவனுக்கே 9 வகையான பிரச்சனைகள் வருது. 4-5 ஆல்பாபெட்டோட தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்பாட் நம்பர் 1 தனலாபம் அடைய போறீங்க. ஜாக்பாட் நம்பர் 2 சொத்து சேர்த்த போறீங்க. ஜாக்பாட் நம்பர் 3 லாபம் அதிகமாகிறது. இதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? நிலையான மனசு வேணும். ஃபோக்கஸ் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? ராகு உங்களை பார்ட்டி பண்ண கூட்டு போனார்னா டிஸ்டர்ப் ஆகும். ஃபோக்கஸ் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்? ஐ லவ் யூன்னு மெசேஜ் வந்தால் டிஸ்டர்ப் ஆகும். தயவுசெய்து இந்த ஐ லவ் யூ ஆட்டுக்குட்டிலாம் பிளாக் பண்ணி போட்டு பொழப்ப பார்த்தா நல்லது. சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்னா என்னென்ன? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி என்றாலே குதூகலம்னு தான் சொல்லணும். கும்பராசிக்காரர்களை பற்றி பேசினாலே குவிந்து விடுகிறது. என்ன சொல்றது? ஸோ இவர் ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தானே நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜென்டில்மேன்லாம் யாருன்னா அது கும்பராசிக்காரர்கள் தான். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எங்கே இருக்கார் சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்தை சனி பகவான் இவரை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஒரே வழி சிவ வழிபாடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருவாலங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. திருவாலங்காடு, நீங்கள் திருவாலங்காடு சென்று வழிபடுங்கள். சென்னை பக்கத்தில் தான் இருக்குது திருவாலங்காடு. திருவாலங்காடுக்கு சென்று வழிபடுறோம். அதே மாதிரி பெரும்பாலும் நடராஜருடைய பாதங்கள், நடராஜர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் எல்லாருமே சதய நட்சத்திரத்துக்காரங்க தான். இவர்கள்லாம் பார்த்து தான் அவங்க தான் வச்சது தான் பிரகதீஸ்வரர் கோயில். பிரகதீஸ்வரர் கோயில் எனக்கூடிய அந்த பெரிய இந்த சிவலிங்கத்தை கட்டினதே அவங்க தான், பிரகதீஸ்வரர் கோயில். அந்த மாதிரியான பெரிய சிவலிங்க வழிபாடு இவருக்கு ரொம்ப ஆப்ட். சனீஸ்வரனுக்கு ரொம்ப ஆப்ட். பெரிய சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறது, இவ்வளோ பெரிய சிவலிங்கம் வீட்டிலே பெரிய சிவலிங்கமாக வச்சு அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது, அல்லது சிவன் கோயிலுக்கு சிவன் தலை மேலே சொட்டு சொட்டாக கங்கை விடுற மாதிரியான ஒரு குடுவை மாதிரியான அமைப்பு. இந்த குடுவை அமைப்பை வச்சு தர்றது இன்னும் சிறப்பு. அதை நீங்கள் வைக்கும் போது என்ன ஆகும்னா சிவபெருமான் கங்காதரராக ஜில்லுன்னு ஆயிடுவார். இதை சொதட்டா அதை சில பேர் பிறை வாங்கி தருவாங்க. இந்த பிறை பித்தா பிறை சூடி எம்பிரானே அப்படின்னு. இந்த கும்பராசிக்காரர்கள் எவ்வளோக்கோளோ சனிக்கு சிவனுக்கு செய்கிறார்களோ அவ்வளோக்கோளோ இவர்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவார்கள். அதை வேணால் இவங்களுடைய தாரை அம்சமே என்ன அப்படின்னா சிவனை பேஸ் பண்ணது தான் அவங்களோட தார அம்சம். அப்போது சிவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காலபைரவராகட்டும், சிவன் சம்மந்தப்பட்ட பெருவுடையார்னு சொல்லக்கூடிய பெரிய உடையார், பெரிய விக்கிரகங்களாகட்டும், சிவ வழிபாடு, சிவன் அடியார் வழிபாடு, இதெல்லாம் பெரும்பாலும் காலையில் எந்திரிச்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிச்சு அந்த இதை பாருங்க, சிவபுராணம் படிங்க. தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பாருங்க. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யுங்க. விபூதி அபிஷேகம், விபூதி திருநீற்று அபிஷேகங்கள் பண்ணுங்க. சிவன் அடியார்களுக்கு எவ்வளோக்கோளோ நீங்கள் ஏதேனும் அரிசி பருப்பு மாதிரி கொடுக்குறதோ அல்லது விசிறி மாதிரி தண்டம் மாதிரி கொடுக்குறதோ போன்றதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு சிவனை தாண்டி ஸ்படிக சால கிராமம்னு சொல்லக்கூடியது, இந்த கற்கள், அந்த கற்கள் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகும். முக்கியமாகவே சனியினுடைய ஜென்மராசியை நீங்கள் தான் அப்படிங்கிறதுனால உங்களுடைய இன்பில்ட் ஃபாதர், உங்கள் ஃபாதரை நீங்கள் கும்பிட்டா என்ன கும்பிடாட்டி என்ன, ஹி வில் நெவர் உங்களை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் இவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் கருத வேண்டியது என்னவென்றால் ரோட்டில் இருக்கிற டாக் தான் அப்படியே சனி அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறதாகட்டும். பெரும்பாலும் அடிபட்ட விலங்குகள், ப்ளூ கிராஸ் போனீங்கன்னா தெரியும், நிறைய விலங்குகள் அடிபட்டிருக்கும், எலக்ட்ரிக் ஷாக் ஆகிருக்கும். சில எருமை மாடு, கழுதை, இந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளூ கிராஸில் பார்த்தீங்கன்னா சும்மா அதாவது சொத்து சண்டையில் அடிபட்டிருக்கும். மாடு இதை அவங்க மாட்டை ஹராஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க மாட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் உதவி செய்கிறது பெரிய பிரீத்தி சனிக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காயப்படுதல், அடிபட்டவர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா சனி பகவான் ஒன்றும் செய்வது இல்லை. இது டிஸ்க்ளைமர் போட்டுக்கோங்க. ஒன்றுமே பண்ண மாட்டார். நீங்கள் நோயாளிக்கு மட்டும் உதவி பண்ணிட்டீங்கன்னா. செவ்வான்னு எடுத்துக்கும் போது ரத்தம் கொடுக்குறவங்களுக்குலாம் செவ்வா. இந்த மாதிரியான உடம்புல இருக்கிற ஒரு விஷயமும் கிரகங்களோடு சம்மந்தப்படுகிறது. ஸோ இவர்கள்லாம் விலங்குகளுக்கு உதவி செய்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஊரோர அரச மரம் பார்த்தீங்கன்னா, ஊர் ஓரம் இல்லை, ஊர் மத்தி ஆலமரம் அப்படியே சாட்சாத் சனீஸ்வரனாக கருதப்படுகிறது. அப்போது அந்த ஆலமரத்தை க்ளீன் பண்ணுறது, பஞ்சாயத்து ஊர் என்னப்பா பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலமரம், ஊருடைய பெரிய விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்தை க்ளீன் பண்ணி தர்றது சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடிய பெரிய பிரீத்தி. அந்த விருட்சத்துலேருந்து அந்த ஆலமரம், ஆல விழுது, இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற புதரெல்லாம் க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குறது பெரிய பிரீத்தி. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பக்கமாக அந்த வாய்க்கால், ஏரி, இதை மாதிரி ஆறுலாம் இருக்கும், அங்கே ஒரே புதர் காடுகளாக இருக்கும். இதெல்லாம் சனி.
கும்பராசினாலே தூண்கள்னு பேர். பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் கும்பராசி. பெரிய பெரிய தூண்கள். அதனால தான் நரசிம்மர் என்ன பண்ணுறார், கும்பத்தில் சதய நட்சத்திரத்துக்கு தான் உடச்சிட்டு வர்றார் நரசிம்மர். அதனால அந்த இதை வந்து தூணை உடச்சிட்டு தான் வந்து ஹிரண்யகசிபுவை கொலை பண்ணுறார். அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தூண்கள் கட்டித்தர்றது, மயான பூமியெல்லாம் இருக்குது பாருங்கள், எரி மேடையெல்லாம், அதுக்கு வந்து அந்த தூண் வச்சு தர்றது, தூண்கள் செய்து கொடுங்கள். பெரும்பாலும் வீட்டுகளே கூட, கோயிலில் கூட சரி, ஒரு இது ஆடுது அப்படின்னா தூண் பண்ணி கொடுக்கறது சனிக்கு பெரிய பிரீத்தியாகும். நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் என் மடத்தில், ஸ்ரீமடத்தில் சுந்தராகட்டும், தம்பி, இவர்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு, அண்ணே டிஃபன் வாங்கிட்டு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு போனே அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அதான் அப்போ மற்றவங்களாம் என்ன திருட்டு பசங்களாம் கேட்கக்கூடாது. இவர்களுக்கு அது கூட தெரியாது. அதுதான் அதனோட வெள்ளாந்தியாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஜென்மசனிப்படுத்திய பாடு 1ஆ 2ஆ? உடம்புல ஜென்மசனி, இந்த வாழ்க்கையில் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறது தான் இந்த ஜென்மசனி. இந்த ஜென்மசனி கும்பராசிக்காரர்களுக்கு உடம்புல இருந்து 2 நோக்கி போகிறார், ட்ராவல் பண்ணுறார். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்துக்கு சனி பகவான் செல்லுகிறார். இந்த உடம்புல உட்காந்துருக்கிற சனி பகவான் என்னெல்லாம் பிரச்சனை தருவார், தந்தார். சரி விடுங்க சார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், இனிமே நல்லது கொடுங்க. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை பிரிச்சிருப்பார். ராசியிலே ராகு இருக்கும்போது என்ன, ராகு பார்த்து நீங்கள் ஏன் சார் இவ்வளோ பயப்படுறீங்க? கண்டிப்பாக பயப்படணும். ஏன்னா ராகு மட்டும்தான் என்ன பண்ணுவார், நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணிங்கன்னா கூட உடனே ஊடக வெளிச்சத்தை உங்கள் முன்னாடி திருப்பி விட்டுருவார். யோ இதெல்லாம் ஒரு கேஸாயா, இதுக்கே என்னை மாட்டி விடுற அப்படிங்கிற மாதிரி பர்பஸாக மாட்டி விடுற. உங்களை பற்றிய பழைய சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறவர் யாருன்னா ராகு தான். ஸோ அப்போ இந்த ராகு பகவான் ஒரு பக்கம் பாடாப்படுத்திட்டு இருந்தார். இதெல்லாம் சரியாகி சனி ஒரு பக்கம் பொருளாதார குறைபாடு, காசு திடீர்னு 5000 ரூபா போட்டாங்க சார் ஜிபேல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இவ்வளோ காசு வச்சுட்டு நான் என்ன சார் செய்யுது, என்ன 5000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சார் 5000 ரூபாய் பார்த்து ரொம்ப நாளாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. என்னென்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப டைட் பண்ணதுனால சின்ன நல்லது நடந்தால் கூட ஒரு பெருமகிழ்ச்சியை நீங்கள் உணர்றீங்க. ஒரு நோயாளி, ஐசியூவில் இருக்கிற ஒரு நோயாளிக்கு ஒரு ரூம் வச்ச வார்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த ரூமை கதவை திறந்து சுதந்திரமாக வெளி உலகத்தை பார்த்தோன்னா அவன் மனது எப்படி பட்டாம்பூச்சி சிறகடிக்குமோ, அந்த மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து சனி பகவான் போனோன்னே, இப்பயும் 7 சனி தான், இது ஒன்றும் 8 சனியாக 9 இப்பயும் 7 சனி தான், இன்னும் நல்லதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் உடம்புலேயே உட்காந்து உயிர் எடுத்துகிட்டு இருந்தால் பாருங்கள், அது சரியாகும். தீவிர சிகிச்சை பிரிவுலேருந்து நார்மல் பிரிவுக்கு மாற்றி விட்டுருக்காங்க, அது வேணால் சொல்லலாம். சரி சார், இப்போ அதனால் என்ன நடக்கும்? இங்கே தான் ட்விஸ்ட்டு. என்னென்னா, இவர் உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் யார்? லக்னாதி, ராசியாதிபதி, உங்கள் ஃபாதர். இவர் எங்கே போகிறாரு? 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துக்கு போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு வாட்டி சனி முடிவு பண்ணால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஆமாம், ஜென்ம சனியாக இருந்தபோது என்னென்ன பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். சரிங்க விடுங்க, அது ஒரு காலம், இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது. மார்ச் 6 பாருங்கள், 2ஆம் இடத்தை சனி வராரு. நேராக போகிறீங்க, ஹார்பர் போகிறீங்க, ஒரு கப்பலை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கீங்க. கப்பலை வாங்குறமா? நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சிருவீங்க. அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஒரு காலத்தில் இந்த சதீஷ்ட ஒரு 5 லட்சம் கொடுத்தேன், ஓடிவிட்டான். அவனே 2 வருஷம் கழிச்சு, லைட்டான தூக்கம் வரல சார், உங்களை ஏமாத்தின பாவம், என்னை ஏதோ கரகம் துரத்துது, இந்த 5 லட்சத்துக்கு நான் வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்டேன், தாங்க சார் 6,50,000, தேங்க்யூப்பா அப்படின்னு வாங்கிட்டு, என்னன்னா பழைய ஆட்கள்லாம் திரும்பி உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன, ரொம்ப நாளாக செட்டில்மெண்ட்டு ஒரு கம்பெனிலேருந்து வராமே அது வந்துடும். அரியர் காசு ஒரு 3 வருஷமாக வர வேண்டிய அரி எல்லாம் வந்துடும். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் நடக்கணும்னு விதி இருந்தால் அது எப்படி வேணால் வரும். கஜினி படம் பார்த்தவங்களுக்கு இந்த உண்மை தெரியும். கஜினி படத்தில் என்ன பண்ணுவார் சூர்யா, எப்படியாவது அவங்க மேடத்துக்கு என்ன பண்ணுவார், ஒரு வீடு வாங்கி தரணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆமாம் சூப்பர் கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க வச்சு இந்த வீடு வாங்கி தருவார். அந்த மாதிரி சனி முடிவு பண்ணிட்டார், உங்களுக்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது ஒரு கான்டெஸ்ட்டில் ஜெயிக்க வச்சு கார் வாங்கி தந்துடுவார். இது நல்லா இருக்கே, நாங்கள் இனிமேல் நிறைய சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், அது எப்படின்னே தெரியாது. இந்த சில பேர் சீட்டு குழுக்கள் போட்டிருப்பாங்க, குழுக்களில் விழுந்துடும் பம்பர் பரிசு. சார் நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் பார்க்குறோம், லாட்ரி அடித்து ஜெயித்தவன் எத்தனை பேர் பார்க்குறோம்? எனக்கு எங்கே நடக்குது, எனக்கு அது மாதிரிலாம் ஒரு வாய்ப்பே இருக்குது. இந்த ஸ்பின்னு அப்படி சுற்றுவாங்க சார், இந்த ஜொமேட்டோவில் வரும்போது அதில் நடுவில் காட்டு சார், அதில் கூட நான் ஜெயிச்சதில்லை சார்.
ரொம்ப டீப்பாக போறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி அப்போல்லாம் உங்கள் உடம்புல இருந்தார், இனிமேல் அது 2க்கு வந்துட்டார். ரைட்டா? இனிமேல் ஆல் ஸ்பின் கேம்ஸில் நீங்கள் வின் பண்ணுவீங்க, டோன்ட் வரி. ஸோ அப்போ 2ஆம் இடத்துல இருக்க 2, 3, 4 பார்க்குறாரு. 4ங்கிறது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அவ்வளோதான். கும்பராசிக்காரர்களுக்கு லைன் இன்சார்ஜாக இருந்தீங்க, ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி 8 பார்க்குறாரு. ஆயுள் பாவம், உயிருக்கு கஷ்டப்படுற நோயாளிகளே கேளுங்கள், உங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆக போகுது. பேஷண்ட்ஸ் எல்லாம் உடம்பு சரியாக போகிறீங்க. திரும்ப போய்ட்டு ஒரு டிஷர்ட்டை போடுறீங்க, ஜிம் போடுறீங்க. நீயே வழி, நீ தான் ஒலி, உடம்பை கெடுத்துக்கிட்டேன். வாக்கபிலா வாக்கபிலா. இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே சூப்பர் ஆகிடுவீங்க. அதே சனி பகவான் 11 பார்க்குறாரு. 11 பார்த்து என்ன ஆகுது? லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சனி நினைக்கிறது தான் நடக்கும். காரணம் என்னென்னா, அவர் தாங்க உங்கள் ஃபாதரு, அவர் கண்டிப்பாக கொடுத்தா அவர் நீ கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் ஹீ இஸ் த டான். அவர் சொன்னால் உங்களுக்கு இனிமே அவர் நல்லது செய்ய போகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி? வணக்கம். இல்லற வாழ்க்கையில் ராசியிலே ராகு. ஸோ இல்லற வாழ்க்கையில் புதுமைகள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா அசத்தி உங்கள் காதலே காதலே அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முதல்ல டைவர்ஸ் ஆகாமல் பார்த்துக்கங்க. இங்கே ப்ராப்ளம் ராசியில் ராகு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எக்ஸு உங்களுக்கு எக்ஸு கூடயே தான் இருப்பீங்களே. நன்றாக புரிந்து கொள். தயவு செஞ்சு ப்ளீஸ். என்ன எதையாவது ஒன்று ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய ப்ராப்ளத்தை மாட்டிக்குவீங்க. கும்பராசிக்காரர்கள் சின்ன தவறு கூட செய்யக்கூடாது. பெண்கள் நாட்டின் கண்கள், இது சொல்லிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். இப்போது ராசியில் ராகு இருக்கும்போது உங்கள் புத்தியை கெடுப்பார். வினோத் மாதிரி ஆட்கள் ஏதாவது வந்து வாங்க நீங்கள் நைட்டு சார் சரி போயிடுச்சு, சூப்பராக போகுது, நைட்டு பார்ட்டி. வணக்கம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு பார்ட்டி. தயவுசெய்து எந்த விருந்துகளுக்கும் போகாதீங்க, எந்த விழாக்களுக்கும் போகாதீங்க. முக்கியமாக வேலை, உன்னை வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அது மனதில் வச்சுக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு எவ்வளவு மதிப்பெண்? 97 மார்க் தரலாம்.